தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் நல அலுவலகம், அதாவது ராஜ்ய சைனிக் போர்டு, அடுத்தது ஜில்லா சைனிக் போர்டு. எல்லா மாவட்டத்திலையும் ஜில்லா சைனிக் போர்டு இருக்கு. நம்ம எல்லாருமே அங்க போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாட்டி வீரநாரிகள் அந்த ஜில்லா சைனிக் போர்டுக்கு போனால் அங்க இருக்கிற ஏடி மற்றும் டிடி எந்த ஒரு முறையில் அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு டெய்லி ஏதாவது மாவட்டத்திலிருந்து ஜில்லா சைனிக் போர்டு அங்கே போனதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் இல்லாட்டி வீரநாரியோட பிரச்சனைக்கு ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயத்த நான் அடிக்கடி ராஜ்ய சைனிக் போர்டு அடிஷனல் செக்ரட்டரி அவர்கிட்டையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதாவது அடிஷனல் டைரக்டர். ஆனால் எத்தனை வாட்டி சொன்னாலும் பல வருடங்களாக என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதோ அதே தான் இப்போ இருக்கு. அது சார்ந்து தான் நான் இப்போ பேச போறேன். ஈரோட்டில் ராமானுஜ ரெட்டி அப்படின்னு ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்து போறார். அவருடைய முதல் மனைவி அவர் இருக்கும்போதே இறந்து போறார். அதுக்கப்புறம் அவர் அந்த மனைவி இறந்ததை பப்ளிகேஷன் பண்ணிடுறாரு. ரெண்டாவது ஒரு அம்மாவை கல்யாணம் முடிக்கிறார். ஆனால் ஆக்சிடென்ட்லி அவர் அது பப்ளிகேஷன் பண்ணல. ஆனால் முதல் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்க 90% ஊனமுற்றவர். அந்த சூழ்நிலையில இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனும் இறந்து போறாங்க. அப்படி இந்த ரெண்டாவது மனைவியும் ஊனமுற்ற அந்த மகளும், அந்த மகள் ஆல்ரெடி அந்த ஊனமுற்றவராக இருந்தாலும் கூட ஒருத்தர் அந்த மகளை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இவங்க 2017-18 ஜில்லா சைனிக் போர்டு ஈரோடு போறாங்க. அங்கிருந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எப்படி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலி பப்ளிகேஷன்ல அவங்க 2 பேருமே இல்லை அப்படின்னு, உங்களுக்கு பென்ஷனுக்குள்ள ஒரு சான்சஸும் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு அம்மாமார்களும், அதாவது மகளும் ரெண்டாவது மனைவியும் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் எங்கிட்ட வர்றாங்க. இந்த சூழ்நிலையில நான் அவரது எல்லாமே செக் பண்ணி ஒரு ஸ்டெப்பா அந்த மகளோட அந்த அம்மாடையும் ப்ரொசீஜரா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி அவங்க ஃபேமிலி பப்ளிகேஷன் பண்ண வச்சு அவங்களுக்கு பென்ஷனுக்குள்ள டாக்குமெண்டேஷனுக்காக எல்லாமே முயற்சி பண்ணி பென்ஷன் டாக்குமெண்ட்டும் வந்துடுது. அத்தனைக்கும் ஜில்லா சைனிக் போர்டில் ஒண்ணுமே முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணின ஒரு அம்மாவும் மகளும். இந்த சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு பென்ஷன் 50% சாங்ஷன் ஆகுது. இந்த மகளுக்கு 50% சாங்ஷன் ஆகிறதுக்கு மகளோட டிசபிலிட்டி சர்டிபிகேட்ல பிரிகேடியர் லெவல் உள்ள ரேங்கில் உள்ள டாக்டர் சைன் பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு லெட்டர் வந்துடுது.
நிறைய முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை முயற்சிக்கு அப்புறம் பெங்களூர் கமாண்டோ ஹாஸ்பிட்டலில் அந்த பிரிகேடியரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஒரு வருஷத்துக்கு பிறகு. அப்படி அந்த ஊனமுற்ற அம்மா மகள் அங்கே போகிறாங்க. அதில் அன்னைக்கு அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனது மகள் மட்டும். மகள் போகும்போது அந்த கமாண்டோ ஹாஸ்பிட்டலில் கேட்டில் உள்ள விடல, ஐடென்டி கார்டு இல்லை அப்படின்னு உள்ள ஒரு பிரச்சனைக்கு அது ஆர்மி ஹெட் குவார்டர் வர பெரிய ஒரு பஞ்சாயத்து பண்ணி அந்த அம்மா 11 மணிக்கு கமாண்டோ ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் அந்த பிரிகேடியர் ரேங்கில் உள்ள அந்த டாக்டர் அவங்க மேடம் அவங்ககிட்ட சைனுக்கு போயிருந்தாச்சு. அந்த அம்மா அது ஃபர்ஸ்ட் பேரா அப்படியே படிச்சுட்டு நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு எழுதிட்டு அந்த அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த ஊனமுற்ற ஜெயந்தி அவங்க ஹஸ்பண்டோட வெளியே வந்து அப்படியே அழுதுகிட்டங்கிட்ட சொன்னாங்க, சார் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாச்சு. இல்லைம்மா அந்த லெட்டரோட 3வது பேரில் எலிஜிபிள் இருக்குன்னு பார்க்க சொன்னேன். அப்போதைக்கு அந்த பிரிகேடியர் டாக்டர் அம்மா கிளம்பி போயிட்டாங்க, 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த ஊனமற்றவரும் அவங்களும் அங்கே ரூம் எடுத்து தங்க சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஏஎம்சியோட என்சிஓ கிட்ட நான் அந்த லெட்டரை படிக்க கொடுக்க சொன்னேன். அவர் கொடுத்தப்போ 3வது பேரையில் இருக்குது சார் அப்படின்னாச்சு. அடுத்த நாள் அந்த அம்மா வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வாடகைக்கு அங்கே ஹோட்டலில் ரூம் எடுத்த அந்த பொண்ணும் ஹஸ்பண்டும், அதாவது ஊனமற்ற பொண்ணும் ஹஸ்பண்டும் ஸ்டே பண்ணுறாங்க. அடுத்த நாள் அந்த அம்மா வரல, ஏதோ ஒரு லீவு. பின்ன எகைன் நான் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லி அந்த டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணி அந்த என்சிஓ ஒட்டிச்சு ரெஜிஸ்டர்டு அனுப்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க போட்ட அந்த இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு. அந்த மெடிக்கல் மெடிக்கல் இங்கே வந்து எல்லாமே பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த ஜெயந்தியோட பேரில். அது பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி கோயம்புத்தூர் சீனியர் சர்ஜன் கிட்ட அது அமைன்மெண்ட் பண்ணி வாங்கி ஃபைனல் டாக்குமெண்டேஷன் பண்ணி பென்ஷனுக்கு அனுப்பப்பட்டது. அந்த அம்மாவுக்கு பென்ஷனும் சேங்ஷன் ஆயாச்சு. இப்போ அந்த பென்ஷன் சேங்ஷன் ஆன எப்படி இருந்தீங்க? பென்ஷன் இப்போ சேங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தீங்க? பென்ஷன் முன்னாடி எங்க வீட்டுக்காரருடைய வருமானம் தான் ரொம்ப குறைஞ்ச வருமானம், மாதத்துல 14,000 வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குடும்ப செலவுகளுக்கே ரொம்ப சிரமமா தான் இருந்ததுங்க. வாடகை, அதுக்கப்புறம் வீட்டு செலவு, அவங்க பள்ளி படிக்கிற செலவு, இது எல்லாத்துக்கும் பற்றாக்குறை தான். ரேஷன்ல இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பயன்படுத்தி வேற எந்த ஆடம்பரம் வெளியூர் போறதோ அது எதுவுமே இருக்காது. அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப எப்படி உங்களுக்கு? இப்ப வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட பையனை நம்மளால படிச்சு வச்சிட முடியும் அப்படின்னும், இன்னும் நம்ம நல்லபடியா வீட்டு செலவுல கூட கொஞ்சம் தாராளமா கொஞ்சம் மனசு செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்ப எனக்கு மருத்துவ செலவு மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரியா அந்த பணமும் வர இருக்குதுங்கிற நம்பிக்கையில அந்த அரியர் வர நேரத்துலதான் எனக்கு ரொம்ப சிக்கான 1 லட்சம் ஆனது. ஆனாலும் யார்கிட்டையும் கையேந்தாம ஒரு நிம்மதியா பயம் இல்லாம வந்து அந்த செலவு செய்து என்னை காப்பாத்தி கொண்டு வந்த போது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருந்ததுங்க. அதாவது இது ஆகுதேங்கிறது இல்ல, அந்த பணம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பயன்பட்டு வந்திருக்குது. இது கூட இல்லாம இருந்தா நம்ம என்ன ஆகியிருக்கோம், எங்க அலைஞ்சிருப்பாரு இவரு, என்னை காப்பாற்ற முடியாம போயிருக்கோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற தைரியமா எங்க வீட்டுக்காரர் எனக்கு செலவு பண்ணாரு. இன்னைக்கு நல்லா நிம்மதியா நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் நடக்கிறேன்னு சொன்னா நிச்சயமா அது வந்து இந்த தொகை அரியர் எல்லாமே சேர்ந்து வந்ததுனாலதான். கிட்ட போகாம நம்மளால நம்மள வைத்தியத்தை பண்ணிக்க முடியும். இன்னைக்கு எனக்கு மாசத்துல 2000 ரூபாய் பக்கமா மருத்துவ செலவு ஆகுது. இப்ப மாத தொகை இது வர்றதுனாலதான். இப்ப எவ்வளவு வருதம்மா? இப்ப எனக்கு 8,800 ரூபாய் வருதுங்க. 8,800 ரூபாய் வருது. அம்மாவுக்கு அந்த உங்க அம்மாவுக்கு 8,000, வனஜா அம்மாவுக்கு 8,000 உங்களுக்கு. நீங்க முதல்ல நீங்க வரும்போது உங்க பேர் இல்ல,
சர்வீஸ்ட பேர்ல இல்ல. சர்வீஸ்ட பேர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊனமுற்றோர் வந்து ரெஜிஸ்டர் ஆகல. அதுக்கான சர்டிபிகேட்டுக்கு இல்ல கிடையாது. அத வாங்கணுமான்றதும் கூட எங்களுக்கு தெரியாது. 3 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க இதை வாங்கணும்ன்றாங்க. பெங்களூர் போய் வாங்கின உடனே அதாவது எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இது இந்த மாதிரி ஆர்மி மெடிக்கல் டாக்டர் வந்து இது சர்டிஃபை பண்ணணும், அது வந்து பிரிகேடியர் லெவல்ல இருந்தா தான் சர்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு. நீங்க எங்க எல்லாம் போனீங்க? குன்னூர் போனீங்க. குன்னூர் போகணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க போய் ரிட்டர்ன் வந்ததுனால வேண்டாம் அப்படின்னு. நீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு ஓகே நீங்க கைட் பண்ணி தான் அவரை போய் பார்த்து அவரும் ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அங்க தெரிவிச்சு நாங்க அங்க போனோம். அதாவது அந்த பிரிகேட் சாவோட அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடைச்சதுக்கு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுதா? 8 மாசம் முடிஞ்சு பிரிகேட் சாவோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சு. அங்க போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது உங்களை கேட்டுக்குள்ள விடல. அங்க என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்க. கேட்டுக்குள்ள விடல. அப்புறம் நாங்க சொல்றதே அவங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. முடியாது, ஐடி கார்டு கொடுன்றாங்க. நம்மகிட்ட ஐடி கார்டு கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் உடனே. நீங்க மிக அழகா எல்லாமே நீங்க கைட் பண்ணி கொடுத்துருவீங்க. எதா இருந்தாலும் உடனுக்குடன் எனக்கு போன் பண்ணுங்க, நான் அங்க வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி உடனே அவரு அந்த செக்யூரிட்டி கிட்ட நீங்க பேசினால தான் உள்ளேயே என்டர் பண்ணாங்க. செக்யூரிட்டி விடல. நான் என்ன பண்ணேன், ஆர்மியோட இருக்கிற சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃபோட ஏடிசி கிட்ட பேசினேன். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10:30 மணிக்குள்ளதான் கேட்டு போனீங்க, கரெக்டா? சரி, கேட்டுக்குள்ள போய் நீங்க எல்லாம் அந்த டாக்டர் நான் போன் பண்ணி எல்லாமே நீங்க பேசினதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் உங்கள்ட்ட ரெக்கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு போயிட்டாங்க. அந்த அந்த வழி அந்த மட்டும் சொல்லுங்க. நீங்க எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குது. இவ்வளவு நேரம் இதுல காத்துக்கிட்டு 1000 போட்டோ எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க, கையெழுத்து போட்டாங்க, சைன் பண்ணோம். கடைசியில இப்படி சொல்றாங்க. எத்தனை வருஷம் முடிஞ்சு சொல்றாங்க? அது 4வது வருஷம். 4வது வருஷம். அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு அவ்வளவுதான், இது எதுவும் கிடைக்காதுன்ற அளவுக்கு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் நான். முடியாதாட்டு அப்படின்னு. அதாவது நீங்க எலிஜிபிள் இல்லைன்னுட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு உடனே உங்களுக்கு போன் பண்ணோம். அப்புறம் நீங்க வந்து அவங்க கிட்ட பேசுனி அந்த ஃபார்ம் எல்லாம் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னீங்க. நான் அப்ப எடுத்து காட்டுறேன். அந்த அம்மா போயிட்டாங்க. அம்மா போயிட்டு டைம் முடிஞ்சு அவ்வளவுதான் நீங்க போங்கன்ட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவர்கிட்ட நாங்க காட்டின அந்த ஆபீஸ்ல இருந்தவர்கிட்ட அவர் வாங்கி படிச்சுட்டு ஆமாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த பேஜ்ல 3வது பேரால படிங்க. 2வது படிக்கிறாங்க பொறுமையா, 3வது எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் இங்க படிங்க சார், இதை பாருங்க சார். ஆமாங்க சாரி நாங்க பாக்கல இத அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப நீங்க மேடமுக்கு சொல்லுங்க, நாங்க நாளைக்கு வேணாலும் வெயிட் பண்ணி வரோம் அப்படின்னப்போ அவரு இல்லைங்க டைம் ஆகுதுன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ உங்ககிட்ட கேட்ட அப்புறம் தான் சரி வந்துருங்க, நாம அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்குதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அப்புறம் இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்ட் வந்ததே அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்பயும் தெரியாது. இப்பயும் பகுதி பேருக்கு அந்த ஜில்லா சைனிக் போர்டுல இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது. நான் பென்ஷன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும்போ அப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியாது. அப்படி இல்லையே அப்படின்னா, இல்ல சார் இருக்கு, நான் வாங்கி கொடுத்தேன், நீங்க சும்மா சொல்றீங்க. நான் இப்ப இன்டர்வியூக்கு எடுக்கிறதே எதுக்கு தெரியுமா, இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கி கொடுத்தது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவரு சும்மா சொல்லியிருக்காரு. ஆனா சும்மா மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம இதுக்கு வேண்டி எத்தனை வருஷம் ஜெயந்தி கஷ்டப்பட்டிருப்போம். அதாவது சார் நீங்க எந்த இடத்துல இதை எடுத்துட்டு போகும்போதும் இல்ல ஒரு தாசில்தார்ட்ட கையெழுத்து போனோம், ஒரு விஓ கிட்ட கையெழுத்து, நீங்க பேங்க்ல போகும்போது முடியாதுன்னு திருப்பி விட்டாங்க. அப்போ நீங்க எனக்கு அங்கிருந்தே போன் பண்ணீங்க. எல்லா இடங்களுமே இது கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இருக்காதே, உங்களுக்கு வராதே, இதையே தான் எல்லா இடத்துலயுமே சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் அதை எடுத்து அதை காட்டி இல்ல சார் இப்படி வந்திருக்குங்க. இந்த எல்லா இடத்துலயும் நான் போன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பேங்க்ல நீங்க போன் பண்ணீங்க, டாக்டர் கிட்ட போறதுக்கு எங்க அம்மாக்கு அங்க போன் பண்ணீங்க, விஓ கிட்ட போன் பண்ணீங்க, தாசில்தார் ஆபீஸ் கிட்ட அவர்கிட்ட போன் பண்றீங்க. அப்ப அவரு இல்லைங்க நாங்க போட்டுறோம் அப்படின்னு சொன்னதுனால சரிங்கட்டாங்க. இல்ல சார் இருக்குங்க சார், அவர்கிட்ட வேணாம்னா நீங்க கால் பண்ணுங்க பேசுறோம். இல்லம்மா அப்படின்ட்டு அவர் படிச்சுட்டு அப்புறம் எல்லா இடத்துலயும் உங்க கைடன்ஸ் வந்து மிகப்பெரிய கைடன்ஸ். இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன் சார், இதை வந்து இந்த கட்டத்துல நாங்க அடைஞ்சே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பாவோட பேர்லயே ஒரு இதா வந்துருச்சு, அந்த பேர் பகுதி இல்ல.
வயிறு பகுதி. வச்சுட்டு அப்பா அதுக்காக மேடமும் வக்கீலும் எவ்வளவு அலைஞ்சாங்க தெரியுமா? ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க தீபா மேடமும் சரி எல்லா இடத்துலயும் எங்க சகோதரி மாதிரி இதை வந்து சவாலா எடுத்து இதை செஞ்சு கண்டிப்பா இதை வந்து வாங்கி கொடுத்து காட்டணும் அப்படின்னே ஒரு அது மட்டும் இல்ல சென்னை ஆபீஸ் அவங்களோட வந்து அவங்களும் நேர்ல வந்து எங்ககிட்ட பேசினாங்க. போன்ல கூட அவங்க மேடம் பேசினாங்க, கட்டாயம் இதை வந்து பண்ணி தரோமா அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து 4 வருஷமும் நிச்சயமா ஒரு நாளுமே எங்களுக்கு வந்து இது எப்போ ஆகும் எப்படி முடியும். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு, உங்க மேல இருந்த நம்பிக்கை, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, தீபா மேடம் பேசினது, அவங்க செய்த ஒர்க்கு, நிச்சயமா இது நமக்கு ஒரு பலன் கொடு. எங்க ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய பேர் என்ன இது 4 வருஷமா அலையிறாங்க, இதெல்லாம் உனக்கு வருமா, இது வருமா வராதா, எதுக்குதான் இப்படி செலவு பண்ணிட்டு அலையிறாங்க போல இப்படி சொன்னாங்க. சிலர் வந்து நீங்க சொல்லுங்க அட்வொகேட்டா இருக்கவங்கள நாங்க அட்வொகேட்டுக்கு போயிருந்தோம் அவ்வளவுதான் அப்படி கேட்டாங்க. இல்லைங்க எங்களுக்கு நல்ல பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவர் தான் வந்து அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், அவர் கட்டாயம் அவர் வந்து செய்வாரு, இது அதே போதும், வேற ஒரு லைன் எல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெரிவிச்சோம். அப்போ அவ்வளோ கான்பிடென்டா இருக்கேன்னா பரவாயில்லம்மா அப்படின்னாங்க. அதுதான் நீங்க அதனால வாழ்க்கையில உங்களை வந்து என்னைக்கு நான் வந்து எங்க அப்பா தாங்க எனக்கு சின்னதுல இருந்து எல்லா கைடன்ஸும், எந்த விஷயம் இருந்தாலும் எப்படி ப்ராப்பரா செய்யணும், ஒரு ஃபைல் எல்லாத்தையுமே அவர் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. உங்க அப்பா பெரிய ஒரு ரைட்டர் தானே? ஆமாங்க, மிகப்பெரிய ஒரு ரைட்டர். ஆனா அறியப்படாத ஒரு ரைட்டர். பின்னதான் எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து தமிழ் வந்து ஆங்கிலம் மாத்துறது டிரான்ஸ்லேட்டர் அவர். நான் பின்னதான் அவரை பத்தி தெரிஞ்சேன். ஆஹா, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து தமிழ் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா அப்படின்னு தெரிஞ்சேன் நான். என்னன்னா ஒரு 10th இங்கிலீஷ்ல ஃபெயில். ஓ, அதுக்கப்புறம் டைரக்டா ஆர்மில போய் சேர்ந்துறாரு. வீட்டுடைய வறுமை கஷ்டத்தினால 13 குழந்தைங்க அப்பாவோட பிறந்தவங்க. அதனால நீ போய் வேலைக்கு போய் ஆகணும்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. படிக்க அவ்வளவு ஆர்வம். நான் பார்த்தேன். நான் அவரு எனக்கு என்னன்னா உங்களை போய் தான் எல்லா ரெட் புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. டிக்ஷனரி வச்சு 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 படிச்சு அவருடைய இதை இம்ப்ரூவ் பண்ணதே. அதாவது எனக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள மகள்கள் எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியாது. எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மனுஷனுகிட்ட போலாம். அவர்தான் கடவுள், ஃபர்ஸ்ட் கடவுள் அவர்தான். எனக்கு கைட் பண்ணதே. நீங்க ஒருத்தர் அவரை போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் செய்வாரு. இப்போ முந்தா நாள் கூட நான் போன்ல பேசுறேன். ரொம்ப சந்தோஷம் நந்தினி, ரொம்ப சந்தோஷமா, நீ அவரை விடாத, அவர் வந்து எப்பவுமே அவர்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் பண்ணி தருவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அவருடைய கைடன்ஸ் தான் நான் உங்களை அவர் வந்து எனக்கு காட்டுனது. ஆமா. அப்புறம் அப்போ வந்து எனக்கு நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இருந்தது. எங்க அப்பா இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அப்பா அரைமுறையா முடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு, இதை நம்ம எப்படி செய்வோம், நமக்கு ஒண்ணு தெரியும். அவங்க ஆபீஸ்ல ஜில்லா போர்ட்ல 22 பேப்பர் நம்ம ஃபில்அப் பண்ணணும், இதை எடுத்து கொடுத்துட்டு இதை நீங்க ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க இதை அனுப்புவோம்னு மட்டும் சொல்லிட்டாங்க. சார் இது எங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க சார், நீங்க அதை பண்ணி கொடுங்க, யார்கிட்ட எப்படி, அதெல்லாம் இல்லம்மா, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட போங்க, இல்ல ஹிந்தி தெரிஞ்சவங்க கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்கல்ல, பண்ணி முடிச்சுப்பாங்க, அது நாங்க பண்ண முடியாது. அது என்ன கொஸ்டின், அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்ன்றதெல்லாம் கூட அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு தான் அந்த வேர்ட்ஸே கூட புரியும். என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அந்த துறையில உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அந்த நேரத்துல வந்து ராஜா சொல்லி நான் உங்க ஆபீஸ்க்கு வரலைன்னா அழகழிஞ்சுக்கிட்டே தான் நாங்க இருந்திருப்போம். இல்ல நான் சரியான ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா அப்படின்னு வந்து உங்களை வந்து நாங்க அன்னைக்கு வந்து நான் கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்க இது பண்றது இல்லை. நாங்க அப்பா வழி நானும் ராஜா வழி கம்யூனிஸ்ட் இதுல வந்தோம். ஆனா எனக்கு அந்த வழிகாட்டில் யாரு கொடுக்குறாங்களோ அவர்கள் தெய்வம், அவங்கதான் இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்தாலும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு கான்பிடென்ட்டோட நான் இருக்கிறேன்னு சொன்னா உங்களுடைய கைடன்ஸ் தான், நீங்க செய்ததுதான். ஏன்னா ஒரு வாழ்க்கையில பணம் பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கல, ஆனாலும் பணம் தான் எல்லாமே. பணம் தேவை இல்ல. எனக்கு உங்களுடைய விஷயத்த நான் சார்ஜில் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிரிகேட் சாவிட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே 8 மாசம். 8 மாசத்துல நான் எத்தனை வாட்டி போன் பண்ணிருப்பேன் தெரியுங்களா? அதுக்கப்புறம் அங்க போய் 2 முறை திருப்பி இன்னொரு முறை போய் ரூம் போட்டு தங்கி திருப்பி ஆட்டோ பிடிச்சி நிறைய ஆனாலும் அத்தனை செலவு பண்ணாலும் நாங்க வந்து நம்பிக்கை இருந்தது. என்னைக்கு எப்படி இருந்தாலும் 5 வருஷம் இல்ல 8 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து இது கிடைக்கும்.
அதுக்கான முறையில அவர் வந்து செய்யறாரு அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட நாங்க இருந்தோம். அந்த இதுல வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம். நீங்க எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அது நம்பிக்கை என்னைக்குமே நாங்க உங்களை வந்து இல்ல, நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு. நீங்க அந்த டைம்ல அந்த நம்ம மாநாடுக்கு இதுக்கு வந்து சார் பண்ணுவாருன்னு உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அது வந்து உங்களை மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 10-12 பேர் இப்ப ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் நிறைய ஒரு 52 வயசான எக்ஸ் சர்வீஸ்மேன் மகன், அவருக்கு கண்ணு தெரியாது, அது இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. நானே பண்ணி இப்ப வந்து பென்ஷன் ரெடி ஆகி சாங்ஷன் போயாச்சு. 52 வயசு அவருக்கு. இதுவரை யாருமே சொல்லல, அவர்கிட்ட சொல்லல, தெரியல அன்ட்டு நானு டிடி கிட்ட பேசும்போது அதெல்லாம் இல்ல சார் போய்க்குங்க. பின்ன நானே ரிஸ்க் எடுத்து ப்ராசஸ் பண்ணி பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி இப்ப அனுப்பியாச்சு. வந்துடும் ஒரு 6 மாசத்துக்குள்ள அவருக்கு வந்துடும். ரொம்ப நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்க. இப்பதான் நம்ம கதையில வர்றோம். இந்த பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், அந்த ஜெயந்தி கிட்ட, ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு வந்து கேண்டீன் கார்டு சாங்ஷன் பண்ண வச்சுட்டேன். அதனால நீங்களும் இந்த கேண்டீனுக்கு அப்ளை பண்ணுங்க. அதுக்கு ஒரு டிபெண்டன்ட் சர்டிபிகேட் வந்து ஜில்லா சைனிக் போர்டில் வாங்கணும். அதுக்கு நீங்க வந்து வாங்கி அடுத்தது ஸ்டேஷன் ஹெட் குவார்டரில் உள்ள ப்ராசஸ் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போன 27ஆம் தேதி ஜூன் 27க்கு அந்த ஊனமுற்ற டாக்டர் கோயம்புத்தூர் இருந்து ஈரோடு ஜில்லா சைனிக் போர்டுக்கு வர்றாங்க வித் அட்டெண்டர். அவருக்கு அதிகம் நடக்க முடியாது. வித் அட்டெண்டரோட வர்றாங்க. அவங்க அந்த டிபெண்டன்ஸ் லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற சூப்பரண்டன்ட் அண்ட் டபிள்யூ எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அவரோட பேரு சாமுவல். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு அந்த டிபெண்டன்சி சர்டிபிகேட் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நாங்க ஹை அத்தாரிட்டி கிட்ட கேட்டுட்டு தான் சொல்லுவோம். நீங்க போயிட்டு ஒரு வாரம் முடிஞ்சு வாங்க, அப்ப வந்து நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி டபிள்யூ அந்த அம்மாவை திருப்பி அனுப்பிட்டாங்க. சூப்பரண்டன்ட் மேடம் கிட்டையும் அந்த அம்மா சொல்லியிருக்கு. அப்போ அந்த சூப்பரண்டன்ட் மேடம் என்ன சொல்லியிருக்குன்னா, டபிள்யூ சொல்லியாச்சு இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அத்தனைக்கும் அந்த டபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த சூப்பரண்டன்ட் மேடமும் வந்துட்டு வீரநாரி. அந்த டிசபிலிட்டியான மகள் 90% டிசபிலிட்டி, அட்டெண்டர் இல்லாத நடக்க முடியாத ஒரு அம்மா கோயம்புத்தூர் இருந்து ஈரோடுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப அசால்ட்டா நாங்க கேட்டுட்டு சொல்றோம், நீங்க அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அதே டைம்ல அந்த ஜெயந்தி எனக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த டைம்ல நாங்க தமிழ்நாடு செக்ரட்டரியேட்ல பப்ளிக் செக்ரட்டரி கிட்ட மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது, சார் டிபெண்டன்ஸ் லெட்டர் கிடைக்கல, ஒரு வாரம் முடிஞ்சு வர சொல்லிட்டாங்க, கேட்டுட்டு தான் சொல்லணும். நான் சொன்னேன், யாருக்கிட்ட கேட்கணும், எதுக்கு கேட்டிருக்குன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பிபிஓ இஷ்யூ பண்ணியிருக்கு, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல ஒரு அந்த அத்தாரிட்டி யார் என்ன லெட்டர் அவங்களுக்கு வேணும் டிபெண்டன்சி லெட்டர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டு இம்மிடியட்லி ஜில்லா சைனிக் போர்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த சூப்பரண்டன்ட் மேடம் கிட்ட பேசினேன். ஏன்னா அந்த டபிள்யூ கிட்ட பேச முடியாது, அவ்வளவு வெல்ஃபேர்லெஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் நான் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட வீரநாரிகள் இதுவரை எனக்கு 11 பேர் பெட்டிஷன் எழுதி கொடுத்துருக்காங்க அவரை பத்தி, அவர் ஆட்டிடியூடை பத்தி, அவருடைய செயல்பாடுகளை பத்தி எல்லாமே.
இது ஆல்ரெடி நான் ராஜ்ய சைனிக் போர்டுக்கு அனுப்பியிருக்கேன். அதனால சூப்பரண்டன்ட் மேடம் கிட்ட கேட்கும்போது அவரும் அதே டோன்ல சொல்றாரு, அந்த அம்மா எனக்கு தெரியாது சார், அதனால மேல கேட்டுட்டு தான் சொல்லணும். ஓகே, நீங்க மேல கேளுங்க, போன் இருக்கு, யாருகிட்ட கேட்கணுமோ கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு அப்படியே ரிப்ளை பண்ண வேண்டியது தானே. எதுக்கு ஒரு வாரம்? உங்களுக்கு ஒரு போன் பண்ணி இந்த அம்மாவுக்கு அந்த டிபெண்டன்ஸ் அத்தாரிட்டி லெட்டர் கொடுக்கணுமா வேண்டாமான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கறதே ஆஸ் எ சூப்பரண்டன்ட் தப்பு. ஏன்னா அந்த அம்மா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கு. நீங்க அதனால உங்களுக்கு டவுட் வந்துருது கேட்கறது அப்படின்னு அங்கேயே போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அந்த அம்மாவுக்கும் நீயா நான் ஆயிடுச்சு. நான் அந்த போனை கட் பண்ணி உடனடியாக அடிஷனல் டைரக்டர் கிட்ட போன் பண்ண, ராஜ்ய சைனிக் போர்டு அடிஷனல் டைரக்டர். எல்லா அந்த டெசிக்னேஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், சார் என்ன இது, ஒரு விடோ டாட்டர், சாரி ஹேண்டிகேப்டு டாட்டர் வந்து பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த டிபெண்டன்ட் லெட்டர் கொடுக்கறதுக்கு யாருக்கிட்ட அத்தாரிட்டி வாங்கணும்? அப்படியெல்லாம் தேவையில்லையே, அது ஆல்ரெடி பென்ஷன் ஹோல்டராக இருந்தால் கொடுக்கலாமே சார், இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு. ஓகே, நான் பேசிடுறேன் அப்படின்னு. அந்த மீன் டைம்லயே இந்த அந்த ஹேண்டிகேப்டு டாட்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களது டிபெண்டன்ஸ் லெட்டரும் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு அந்த அம்மா அந்த வந்த அட்டண்டரோட கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஈவினிங்காக அந்த அம்மா எகைன் ஃபோன் பண்ணி, உங்கள் டிபெண்டன்ஸ் லெட்டர் ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு நாங்கள் போஸ்டல் அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு. அடுத்த நாளைக்கு அந்த அம்மா எனக்கு எகைன் ஃபோன் பண்ணிச்சு, சார் ரெஜிஸ்டர்டு லெட்டர் கிடைச்சாச்சு அப்படின்னு. அதாவது அன்னைக்கே அந்த அவர் அடிஷனல் டைரக்டர் ராஜ்ய சைனிக் போர்டு கூப்பிட்டு சொல்லி அன்னைக்கே லெட்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் போஸ்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஆக்சுவலி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்ல பண்ண வேண்டியது. அங்க இருக்கிற டபிள்யூ அந்த ஹேண்டிகேப்ட டாட்டருக்கு வீட்டில் போய் கொடுக்கணும். அதுதான் வெல்ஃபேர், அதுதான் வெல்ஃபேர். அதுக்குத்தான் டபிள்யூன்னு உள்ள ஒரு கேடர் ஜில்லா சைனிக் போர்டில் வச்சிருக்கிறது. டபிள்யூட ஃபுல் ஃபார்ம் வெல்ஃபேர் ஆர்கனைசர், வெல்ஃபேர் ஆஃபீஸர் கிடையாது. வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கேபினட்ல தான் இருப்பாங்க, இல்லாட்டி பார்லிமெண்ட்ல இருப்பாங்க. நமக்கு என்ன வெல்ஃபேர் கொடுக்கணும் அப்படின்னு உள்ள மக்களுடைய தாக்கத்தை பொறுத்து அந்த ஒரு ஸ்கீம் வந்து உருவாக்குறதே வந்து கேபினட் தான். ஒருத்தரும் ஜில்லா சைனிக் போர்டில் உட்கார்ந்து இருக்கிற ஏடியோ இல்ல டிடியோ இல்ல சூப்பரண்டோ இல்ல டபிள்யூஓ வந்து வெல்ஃபேரை எக்ஸிக்யூட் பண்றவங்க அல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது விதத்துல வைஃப் இருக்கிறதாகையோ இல்லாதாகையோ, மகள் இருக்கிறதாகையோ இல்லாதாகையோ, ஏதாவது டூப்ளிகேஷன் பொய்யான தகவல் இருக்கா அப்படின்னு பார்த்து, பொய்யான தகவல் இல்லை அப்படின்னு உள்ள கவுண்டர் சைன் பண்றது தான், அசஸ் பண்றது தான் அந்த டிபார்ட்மெண்ட். பண்ணிட்டு அதை வந்து ப்ரோசஸ் பண்ணும்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற டைரக்டர், அதாவது கலெக்டர், அவர் வந்து ஓகே பண்ணுவாங்க. அந்த சின்ன சின்ன அந்த பணம் சார்ந்த வெல்ஃபேருக்கு அந்த அங்க இருக்கிற டைரக்டருக்கு வந்து அவரே ஜுடிஷியரியில் என்ன இருக்குது, கரெக்டா வெல்ஃபேர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா பண்றாங்களா? கிடையவே கிடையாது. இன்னே வரை ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஜிடிபிலையும் வந்துட்டு ஒரு வெல்ஃபேருக்கு விஷயமாக வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு அது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கா அப்படின்னா ஜீரோ. இன்னே வரை எந்த 22 வருஷமாச்சு பட்டாளத்துந்து வந்து இதுவரை நான் பார்க்கல, ஈரோடுல நடக்கல. அதனால இந்த ஜில்லா சைனிக் போர்டை இன்னையும் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய பொறுப்பு ராஜ்ய சைனிக் போர்டு. ஆனா பண்றாங்களா? இல்ல. இதுக்காக மிகப்பெரிய ஒரு கடிதம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்கேன். எதனால இது வந்து ஆக்டிவேட் ஆகிறது இல்லை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் செயிலர்ஸ் அண்ட் ஏர்மென் ஒரு மீட்டிங் எல்லா வருஷமும் நடக்கணும். அது நடந்ததுக்கு அப்புறம் ராஜ்ய சைனிக் போர்டு சோல்ஜர்ஸ் செயிலர் அண்ட் ஏர்மேன் ஒரு மீட்டிங் நடக்கணும், வெல்ஃபேர் மீட்டிங். ஆனா கிட்டத்தட்ட 17 வருஷமா நடக்கல.
அதோட ரிசல்ட் தான் இப்படி. என்னமோ டபிள்யூ அங்க உட்காந்துட்டு நான் வெல்ஃபேர் ஆஃபீஸர். என்ன வெல்ஃபேர் ஆஃபீஸர்? உங்களால என்ன செய்ய முடியும்? ஒரு சோப்புக்கு வந்து சாங்ஷன் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு சோப்பு. இதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷன். அப்படி இருக்கும்போ அந்த டபிள்யூ, அதாவது என்ன கேட்டாச்சுன்னா, ஈரோடுல இருக்கிற சாமுவல் ஆல்ரெடி அவரோட ஆபீஸ் மேனேஜ் கரெக்ட் இல்லைன்னு இங்கிருந்து வந்து வேலூருக்கு போஸ்டிங் செய்யப்பட்டது, டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. எகெயின் அவர் வந்து ஈரோடுக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னே வரை ஒரு வெல்ஃபேரும் அவரால் கரெக்டா செய்ய முடியல. ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட் அப்படி. எல்லாரும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாம் போய் அங்க போய் கையை கட்டிக்கிட்டு நின்று கேட்கறீங்க. இல்ல, உங்களோட ஆபீஸ் அது, அவங்க ஆபீஸ் இல்ல. உங்களோட ஆபீஸ் பொதுமக்கள் கொடுக்கிற பிளாக் டே ஃபண்டும் கேஎஸ்பி கொடுக்கிற ஒரு ஃபண்டும் சேர்த்து தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே சம்பளம். அதுல சம்பளமும் அவங்களுக்கு அதுதான். அதனால நீங்க அங்க போய் உங்களோட ரைட்ஸை கேட்டு வாங்குங்க. இப்போ எல்லா இடத்துலயும் அசோசியேஷன்ஸ் இருக்கு, லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க இதை வந்துட்டு பிரஸ் பண்ணணும். ஓரோ விஷயத்துக்கும் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் நடக்கும். இந்த ஒரு விடோ வீரநாரியோட ஹேண்டிகேப்டோட மகள் பென்ஷனே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு இப்ப பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். அது தனிப்பட்ட ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷனோட திறமைதான். அப்படி நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு டிபெண்டன்சி லெட்டருக்கு போயாச்சுன்னா அது கொடுக்கணுமா வேண்டாமான்னு உள்ள கூட அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாத, அந்த திறன் இல்லாத ஜில்லா சைனிக் போர்டுல ஸ்டாஃப் இருந்தாச்சுன்னா என்ன யூஸ்? அதனால இந்த மாதிரி உள்ள விஷயத்தை கண்டிப்பா ராஜ்ய சைனிக் போர்டு மானிட்டர் பண்ணி இந்த மாதிரி அக்கறையற்ற செயல்பட்டு கொண்டிருக்கும் சாமுவல் போல உள்ள டபிள்யூ மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன ஏது விதத்தில் அந்த டைரக்ஷன் கொடுக்கணுமோ அது கொடுத்து வரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்தில் அவரை அப்ரோச் பண்ணணும், என்ன ஆஃபீஸ் மேனர், எப்படி உட்கார வச்சு அவங்களோட பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சு அதை எழுதி மேலிடத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எத்தனையோ வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்தாலும் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற பேஸ் ஜில்லா சைனிக் போர்டு. அங்க அக்கறையற்ற செயல் இருந்தாச்சுன்னா ஒரு வெல்ஃபேரையும் வந்துட்டு நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதனால எல்லா மாவட்டங்களில் இருக்கிற அசோசியேஷன் லீடர்ஸ் இதை ரொம்ப கோர்ல பார்த்து அவங்களுடைய பிரச்சனைய என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரடியாக அது ராஜ்ய சைனிக் போர்டுக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு தெரியட்டும். அதாவது நிறைய ஜில்லா சைனிக் போர்டுல 10 மணிக்கு மேல அவரை பார்க்க முடியாது, டிடியை பார்க்க முடியாது. டிடி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு ராஜகீய சீட்டெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வெல்ஃபேரை வந்து அவங்க ஒரு மீடியேட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அவ்வளவுதான். டிடி அதுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு 2000 பேர் எக்ஸ் சர்வீஸ்மேன் 2000 கீழே இருந்தா அங்க வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. 2000 மேல இருந்தாச்சுன்னா டெப்டி டைரக்டர் இருப்பாங்க. இதெல்லாம் தான் சிஸ்டம். இது எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு ராஜ்ய சைனிக் போர்டு டைரக்டர் அண்ட் அடிஷனல் டைரக்டர் இருப்பாங்க. ஆனா என்ன, வெல்ஃபேரே இல்லாட்டி இதெல்லாம் இருந்துட்டு என்ன யூஸ்? இந்த மாதிரி இந்த ஜெயந்திக்கு அந்த ஒரு பிரச்சனை டிபெண்டன்ஸ் லெட்டர்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கு, இது மாதிரி என்ன பிரச்சனை எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஒரு ஹெசிடேஷனும் இல்லாத நீங்க ஆல்வேஸ் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பர் 9942324228. அதே மாதிரி இந்த வீடியோ மேக்சிமம் நீங்க லிங்கில் போய் டச் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்பதான் என்ன மாதிரி உள்ள லீடர்ஸ்க்கும் அசோசியேஷனுக்கும் அடுத்த அந்த வேலை செய்யற அந்த ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகும். இந்த வீடியோ இப்போதைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.